ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோவுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சொத்தோட வழிகாட்டி மதிப்பில் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் சொத்தை நீங்கள் பத்திரப்பதிவு செய்யும்போது கட்டாயம் இதில் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு தெருவோடைய வழிகாட்டி மதிப்பை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா, சர்வே நம்பர், அதாவது புலையனை வச்சு அந்த புலையன் வாரியாக நீங்கள் தேடும்போது அங்கே ஒரு அமௌண்ட் காட்டுது, அதாவது வழிகாட்டி மதிப்பு காட்டுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடு மற்றும் மனை போன்ற சொத்துக்கள் தொடர்பான பரிமாற்றத்தை பதிவு செய்யும் போது 2 வகையான வழிகாட்டி மதிப்புகள் இருக்கக்கூடாது என பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதாவது 2 வகையான வழிகாட்டி மதிப்பு, அதாவது பார்த்திங்க அப்படின்னா, தெருவாரியாக தேடும்போது ஒரு வழிகாட்டி மதிப்பும், அதே மாதிரி சர்வே நம்பர், அதாவது புலையன் வச்சு தேடும்போது ஒரு வழிகாட்டி மதிப்பு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் வீடு மனை சொத்துக்கள் தொடர்பான பத்திரங்கள் வழிகாட்டி மதிப்பு அடிப்படையில் சார்பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்யப்படுகின்றன. இவ்வாறு சொத்துக்களை பதிவு செய்யும் போது வழிகாட்டி மதிப்பை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சொத்துக்களுக்கு சர்வே எண் வாரியாகவும் தெரு நகர் அடிப்படையிலும் வழிகாட்டி மதிப்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்புகள் பதிவுத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சர்வே எண் வாரியாக தெரு நகர் அடிப்படையிலும் வழிகாட்டி மதிப்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மதிப்பு பதிவுத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதை நம்ம பார்க்கலாம், எப்படி நம்ம வழிகாட்டி மதிப்பை கண்டுபிடிக்கிறது இந்த வருஷத்திலிருந்து அப்படின்னு சொல்லிட்டு. இதன் அடிப்படையிலேயே பத்திரங்களை பதிவு செய்ய வேண்டும் என சார் பதிவாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இனிமேல் பத்திரங்கள் பதிவு செய்யணும் அப்படின்றாங்க. ஆனால் பல இடங்களில் வழிகாட்டி மதிப்புகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படாமல் உள்ளதாக புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளது. நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வழிகாட்டி மதிப்புகளில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தினால இணையதளத்தில் அதை உடனுக்குடன் பதிவேற்ற முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய புகாராகவே இப்போ எழுந்திருக்கு. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது தொடர்பாக பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே சொத்துக்கு தெரு அடிப்படையிலும் சர்வேயின் அடிப்படையிலும் என 2 வகை வழிகாட்டி மதிப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பதிவுத்துறையின் வெளிப்படைத்தன்மைக்கு முரணாக அமையும் என தெரிய வருகிறது. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தற்போது வரை நிர்ணயிக்கப்பட்ட மனை மதிப்புகளை உடனடியாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து அதனை கடைபிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நகர்கள் தெருக்களுக்கு மதிப்புகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு உட்பட்ட சர்வே எண்களுக்கும் தனியாக வழிகாட்டி மதிப்புகளும் இணையதளத்தில் காணப்படுகின்றன. இது தவறான நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகர் மற்றும் தெருக்களுக்கு மட்டுமே வழிகாட்டி மதிப்புகள் இருக்க வேண்டும். இந்த இடத்தில் சர்வே எண்களுக்கு வேறு வகையான தனி வழிகாட்டி மதிப்புகள் இருக்கக்கூடாது. இவ்வாறு மதிப்புகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தால் அவற்றை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நகர் மற்றும் தெருக்களுக்கு மட்டுமே வழிகாட்டி மதிப்பு இருக்க வேணும், சர்வே நம்பருக்கு நம்ம வழிகாட்டி மதிப்பு தனியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பெரிய குழப்பமாகவே இருந்துகிட்ருக்கு. அதாவது தெருக்களுக்கு ஒரு வழிகாட்டி மதிப்பாகவே இருக்குது, சர்வே நம்பருக்கு ஒரு வழிகாட்டி மதிப்பாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்தில் நகர் தெரு மதிப்பை காண்க என்று குறிப்பிட வேண்டும். அந்த முரண்பாடுகளை கலைத்து சொத்துக்களுக்கு உரிய வழிகாட்டு மதிப்புகளை வெளிப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்த பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட்டது குறித்து அறிக்கையை சார்பதிவாளர்களிடமிருந்து பெற்று 15 நாட்களுக்குள் தணிக்கை பணிக்கான மாவட்ட பதிவாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருவாரியாக தேடும்போது ஒரு மாதிரியான வழிகாட்டி மதிப்பு ஒரு அமௌண்ட்டும் இருக்குது. சர்வே நம்பர், அதாவது புல நம்பர் வச்சுட்டு தேடும்போது அங்கே ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ இப்படி இருக்கவே கூடாது. ஒரு தெருவில் 10 சர்வே நம்பர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சர்வே நம்பரில் இருக்கக்கூடிய வழிகாட்டி மதிப்பு சேமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சர்வே நம்பரில் நீங்கள் எப்படி வழிகாட்டி மதிப்பு பார்த்தாலுமே சேமாக தான் இருக்கணும். ஏன்னா சர்வே நம்பரை வச்சுட்டு ஒரு வழிகாட்டி மதிப்பாக நம்ம பத்திரப்பதிவு பண்ணக்கூடாது. ஸோ தெருவாக இருக்கட்டும் அல்லது நகர், இந்த 2 மட்டும் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வழிகாட்டி மதிப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சர்வே நம்பரை வச்சுட்டு வழிகாட்டி மதிப்பு எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி அந்த தெருவோட வழிகாட்டி மதிப்பு சேமாக தான் இருக்கணும். ஸோ ஏன்னா சர்வே நம்பரில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு தெருவில் 10 சர்வே நம்பர் இருக்குன்னா 10க்கும் தனித்தனியாக இருந்தது வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, அது தப்பு தான்.
ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெருவுன்னு எடுத்துட்டிங்கன்னா வழிகாட்டி மதிப்பு சேமாக தான் இருக்கணும், அதாவது சர்வே நம்பரில் வரக்கூடியது சேமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணியும் பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கம்பல்சரி நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம நகராக இருந்தாலும், அதாவது தெருவாக இருந்தாலும், சர்வே நம்பராக இருந்தாலும், நம்ம எந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி, அதாவது எதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், இதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதாவது நகருக்கு ஒரு அமௌண்ட் வரும், தெருவுக்கு ஒரு அமௌண்ட் வரும், அதே மாதிரி சர்வே நம்பருக்கு ஒரு அமௌண்ட் வரும். ஸோ எந்த நம்பரை பேஸ் பண்ணி நம்ம வந்து பத்திரப்பதிவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தெரிஞ்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணணும், சரிங்களா? ஸோ நம்ம எடுத்ததுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது. சப்போஸ் பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பரை வச்சுட்டு ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சர்பதிவாளர் அலுவலகத்தில் நம்ம சொல்லணும், எனக்கு சர்வே நம்பர் வச்சுட்டு ஒரு அமௌண்ட் வருது, ஸோ எனக்கு தெருவாரியாக எடுக்கும்போது எனக்கு ஒரு அமௌண்ட் வருது, ஸோ எனக்கு ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். ஸோ கேட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு பண்ணிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை எதுவும் வராது. சப்போஸ் அவங்க சொல்கிறத மாதிரியே நீங்கள் சர்வே நம்பர் வச்சுட்டே பண்ணி போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் பிரச்சனை தான் வரும். அதே மாதிரி அதில் அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன், அதாவது அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துங்க. சர்வே நம்பர் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை தான் வரும். ஸோ அதனால் தெரு நம்பர் அல்லது நகர் இந்த ரெண்டை மட்டும் வச்சு பேஸ் பண்ணியே ஒரு மாதிரியான வழிகாட்டி மதிப்பு இருக்கும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அது மாதிரி பத்திரப்பதிவு பண்ணிக்க. சப்போஸ் ஏதாவது குழப்பம் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் நீங்கள் டைரெக்டாக கேட்டுக்குங்க. ஸோ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா நகர் வச்சு ஒரு மாதிரியான ஒரு அமௌண்ட் வருது, ஸோ அதே மாதிரி எனக்கு சர்வே நம்பரை வச்சுட்டு ஒரு மாதிரி அமௌண்ட் வருது, ரெண்டுமே எனக்கு சேமாக தான் வரணும், ஸோ ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த வழிகாட்டு மதிப்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஆன்லைனில் பார்க்கலாம். tnreginet.gov.in அப்படிங்கிற அந்த போர்ட்டலில் வந்துருங்க. ஸோ இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் மெனு பாரில் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்குது, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா வழிகாட்டி தேடல் அப்படின்னு இருக்குது, 1/4/2023 முதல் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்திருக்கும் பாருங்கள், தெரு நம்பரை வச்சு சர்வே நம்பரை வச்சு கூட்டு மதிப்பு, இந்த 3 முறையில் வழிகாட்டி மதிப்பு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தெரு நம்பர் வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு அமௌண்ட் வரும். அதில் மண்டலம் இதெல்லாமே சர்பதிவாளர் அலுவலகம், பதிவு கிராமம் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம செலக்ட் பண்ணிட்டு தேடுங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட், அதாவது வழிகாட்டு மதிப்பு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. சப்போஸ் நீங்கள் கூட்டு மதிப்பாக இருந்ததுன்னா கூட்டு மதிப்பை செக் பண்ணி பாருங்கள். புல எண்ணை வச்சு சர்வே நம்பரை வச்சு நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா அதையும் பார்த்துங்க. ஸோ அதையும் பார்க்குறப்ப என்ன மாதிரி அமௌண்ட் டிஃபர் ஆகுது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.